Hi friends, welcome to Anu's சமையலறை. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு மோர் குடிச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி திருவான்மியூர் ஸ்பெஷல் மோர் தாத்தா ரெசிபி தான். மோர் தாத்தாவை தெரியாதவங்களே கிடையாது. அந்த மசாலா மோரில் கொஞ்சம் மாங்காய் அப்புறம் காரா பூந்திலாம் போட்டு திக்கான மோர் அவர் தருவார். யாரெல்லாம் இந்த மோர் தாத்தா ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சீக்ரெட் மோர் தாத்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பெஷலான மோர் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் அரைக்கணும். ஒரு 4-5 பீஸ் மாங்காய், பொடிப்பொடியாக அரைக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு அரை பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் 1/4 இன்ச் இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கார்னிஷிங்க்கு காரா பூந்தியும் கொஞ்சோண்டு மாங்காவை பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மோர் அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளை ஒன்றா சேர்த்துடலாம். அதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காவும் சேர்த்துட்டு இந்த மோரை அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு திக்காக 2 கப்பு தயிர் தேவைப்படும். தயிர் திக்காக இருந்தால் தான் அந்த மோரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நான் 2 கப்பு தயிர் சேர்த்துட்டேன். கடைசியாக அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை அரைக்க போகிறேன். நிறைய பேர் பிளெண்டர் மிக்ஸி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இன்னும் என்னோடய பிளெண்டர் மிக்ஸி நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு தான் நீங்கள் பிளெண்டர் மிக்ஸி காமிச்சிருக்கேன். சூப்பராகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா மோரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டிட்டு நம்ம கார்னிஷிங் பண்ண வேண்டியதான். ஒரு டம்ளரில் நம்ம பொடிப்பொடியாக வைக்க வச்சுருக்க மாங்காய், அப்புறம் இந்த மோருக்கே ஸ்பெஷலான பூந்தி அதையும் போட்டுட்டு நம்ம மோரை விட்டு குடித்தோன்னா இந்த வெயிலுக்கு இந்த மோர் அற்புதமான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஏன்னா நம்ம மாங்காய், இஞ்சி, கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த மோர் தாத்தா ரெசிபி நிஜமாவே என்னோடய ஃபேவரட். யாரெல்லாம் இந்த ஃபேமஸான மோர் தாத்தா ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாலே இந்த மோர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு எல்லோரும் திருவான்மியூர் ஸ்பெஷல் மோர் தாத்தா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மோர் ரெசிபீஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.